ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை இஞ்சி துருவை வச்சு துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த துருவின உருளைக்கிழங்கை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாதி அளவுக்கு சேர்க்குறேன். முதல்ல சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்குக்கு எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்து நார்மலாக நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக மொத்தமாகவும் சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாகிடும். பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கைக்கு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாத சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க உருண்டையை. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லை எதனா ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு மஷ்ரூம் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கணும் மூடி, ரொம்ப பெருசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. சின்ன மூடி வச்சு நடுவில் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்குவாங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கூட மூடி வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலர வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுவே தானாக வெந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆறணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா அது சில்லுன்னு ஆகிடும். தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு முறை தண்ணியை மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் பொடியை நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காரம் அதிகமாக இருக்காது. அப்புறம் இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் அதையும் இது சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க சாஸோட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாகவும் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக ஈவினிங்கில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.